அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா அஞ்சாதே முதல் முடிவும் இயேசுதானே. இறந்தால் என்னாலும் வாழ்கின்றவர். முடிவும் இயேசுதானே. இறந்தாலும் என்னாலும் வாழ்கின்றவர். நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோ. நாவினாலே அறிக்கை செய்து மீட்படைவோ. நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோ. நாள்தோறும் புது பலனால் நிரம்பிடுவோ. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா எல்லாருமாக அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையும் முடியவில்லையே. மரணம் அவரை வில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. ஆமே சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. சோர்ந்து போன மகளே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அல்லேலூயா எல்லாரும் எழும்பி நின்று ஏற்படுத்துவோமா. எனக்காய் ஜீவன் விட்டவரே. என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே. என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்று வழி நடத்துவாரே. என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே. என்னை வந்திடுவாரே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. இயேசு போதுமே. இயேசு போதுமே. போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசு
சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலோ சொந்து போகாமல் உலகமும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே. இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே, போதுமே என் நிலையிலுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். தினம் தேற்றிடுவார், காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, போதுமே, இயேசு நாளிலுமே நிலையிலுமே. இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலோ நாரிட்டாலோ அழுகி நாரிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ ஐஸ்வர்யம் யாவோ அழிந்திட்டாலோ ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலோ. இயேசு போதுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வாய்களை திறந்து நிலையிலுமே இயேசு போதுமே, இயேசு போதுமே. வாய்களை திறந்து வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் நமக்கு போதுமாய் இருக்கிறார். என் வாழ்விலே இயேசு போதுமே. ஆகோ எல்லாமாகோ உமாலிதான் எல்லாமாகோ மாகோ எல்லாமாகோ உமாலிதான் எல்லாமாகோ ஆகோ எல்லாமாகோ உமாலிதான் எல்லாமாகோ. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. Yes Lord. ஆமென். செய்து முடிப்பவர் நீரே ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா எல்லாமே உம்மாலாகும். அவர்
சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூக கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. வல்லமை உண்டு உண்டு இயேசுவே இரத்தத்தா, வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால், வல்லமை உண்டு உண்டு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் ஆமென். எஸ் லார்ட். ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. எஸ் லார்ட். சிறு பிள்ளைகள் கூட பாடுங்க. உமக்கே ஆராதனை, 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 உமக்கே. கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஹல்லேலூயா நல்ல நல்ல விடாம தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆராதனைக்கு பாத்திரரே. ஓ ரபா பாபா ரபாலா. ஒருவருடைய மேல் உம்முடைய ஆவியானவர் உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமை. எஸ் எஸ் எஸ். ஒவ்வொருவரை நிரப்புவதாக, ஒவ்வொருவரை நிரப்புவதாக, நிரப்புவதாக. ரீபா லாபா காபா. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து விடுதலை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படியாக உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. மகிமைக்காக சோத்திரம் 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 சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்களும் நானும் அனுபவிக்கும்படியாக தான் இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை என்றால் நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையிலே வாழுவது தேவ சித்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு. நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலே தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து, தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகத்தோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், நீங்க உயிரோடு எழுந்தவர் அப்பா, மரணத்தை ஜெயித்தவர்.
அல்லேலூயா ஓசன்னா, 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 ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம், அல்லேலூயா ஓசன்னா, 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 மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம், அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஆமென். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அன்புள்ள ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லார கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லார கண்களை மூடி அங்கும் இங்குமா இல்லாதபடிக்கு எல்லாரும் ஒரே மனதோடு ஏக சிந்தையோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி செபிங்க.
ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து ஒரு புதிய வாழ்வை தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். ஆண்டவரே எங்களுக்காக மரித்து இந்த 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்த தேவனை உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. உயிரோடு எழுந்த தேவனை நம் உயிர் உள்ளவர்களாய் ஆராதிக்க இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறோம். அந்த ஜீவனை கொண்டு வந்து இந்த இடத்துல நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக ஆண்டவரே எல்லாவற்றிலும் அப்பா நீர் கல்வாரி சிலுவையில கத்தாவே ரத்தம் சிந்தி ஆண்டவரே அப்பா மரித்தீர். ஆனாலும் 3ஆம் நாள் அப்பா எங்களுக்காக உயிரோடு எழுந்தப்பா இன்றைக்கும் எங்களை கைவிடாதபடிக்கு ஆண்டவரே எல்லாரும் சொல்லுவோம் இன்றைக்கும் எங்களை கைவிடாதபடிக்கப்பா எங்களை வழி நடத்தி வருகிறீரே. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ள தேவனா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ஆண்டவருக்கு நேரா இரு கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற இரு கரங்களையும் ஆண்டவருக்கு நேரா நல்லா உயர்த்துங்க பாப்பா. எல்லா சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி மறுபடியும் இந்த சரணத்தை நம்ம பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த பாடலை மறுபடியும் நம்ம பாட போகிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சத்தத்தை வைத்தி உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். உங்களுடைய சத்தம் கேட்கப்படட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். எல்லாரும் சத்தமாய் அல்லேலூயா. இன்னும் எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி பாட முடியுமோ ஆண்டவருடைய சன்னிதானத்திலிருந்து உயர்த்தி பாடுங்க. ஆமென். அல்லேலூயா. ஹோசன்னா. ஆமென். அல்லேலூயா. ஹோசன்னா. ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எல்லா பிள்ளைகளும் கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருக்கு நேரா அவங்க கரங்களை உயர்த்துங்க. ஆமென். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை உயர்த்துங்க. யாரு கரங்களை கீழே போடாதீங்க. கொஞ்ச நேரம் ஆண்டவர் கொடுத்த கரங்களை நல்ல நேரம் உயர்த்துங்க. உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆமென். அலம் ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கி. கரங்களை அசைத்து பாடுவோமா. ஆமென். அல்லேலூயா. ஹோசன்னா. கரங்களை அசைத்து பாடுங்க. அல்லேலூயா. ஹோசன்னா. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா. ஹோசன்னா. பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. உம்முடைய பிரசன்னம் இந்த சபையில இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமென். கடைசியாக அல்லேலூயா. ஹோசன்னா. ஆமென். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் உயர்த்தி பாட முடியுமோ சத்தத்தை உயர்த்தி பாடுங்க.
ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் பாடுங்க. இந்த இடத்துல தேவன் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா ஹோசன்னா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? எல்லாரும் ஆண்டவர் கொடுத்த கரங்களை தட்டி ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியா ஆண்டவர் கொடுத்த ஜீவனுக்காக, நமக்கு ஆண்டவர் கொடுத்த சுகத்திற்காக, நமக்கு ஆண்டவர் கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக, ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்புக்காக, எல்லாருக்கும் ஆண்டவருக்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லார் வாய்களை சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா கிருபைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இம்மட்டும் கைவிடா தேவன், எங்களை இனியும் நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரே. கடைசி மட்டும் எங்களை வழி நடத்துகிற தேவன் நீர் மாத்திரமே அப்பா. நீர் மாத்திரமே ஆண்டவரே, நீர் மாத்திரமே அப்பா. உம்மை நம்பி இந்த இடத்துல வந்திருக்கிற ராஜா, இந்த உயிர் தெழுதலின் நாளிலே அப்பா எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்பா ஒரு புதிய பலனை எங்களுக்கு கொடுங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த உயிர் தெழுதலின் நாளிலேப்பா ஒரு புதிய ரட்சிப்பை எங்களுக்கு கொடுங்கப்பா. புதிய சிருஷ்டியா எங்களை மாற்றுவீராகப்பா. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதியன என்ற வார்த்தை நிமித்தமாய் ஆண்டவரே பழைய சுவாபங்கள் ஆண்டவரே மறைந்து போகட்டும் அப்பா. பழைய கிரியைகள் அழிந்து போகட்டும் அப்பா. ஆண்டவரே எங்க குடும்பத்துல புதிய ஆண்டவரே ரட்சிப்பை எங்கள் குடும்பத்துல தாங்கப்பா. நீர் செய்ய போற கிருபைக்காக நன்றி அப்பா. இங்க வந்திருக்க ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே உம்மை தேடி ஓடி வந்த பிள்ளைகள் அப்பா. ஒரு நாளும் நீர் கைவிடுகிற தேவன் அல்லப்பா. தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய பிள்ளைகள் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராய் நீர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. வாலிப பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பெரியவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இந்த ரகபத் சபைக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்களை எடுத்து போடுங்கப்பா, சுகவீனங்களை எடுத்து போடுங்கப்பா. எல்லாவற்றிலும் அப்பா உம்முடைய கரம் அவர்களை தாங்கட்டும் அப்பா. விசேஷமா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரட்சிப்பை உண்டாக்குங்கப்பா. தானியேலை போல 3 வேளை ஜெபிக்கிறவர்களாய் காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் பிரசன்னம் தங்கி இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே எங்களோட நீங்க கர்த்தாவே இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் மீதியான காரியங்களை பொறுப்பெடுத்து வழி நடத்துங்கப்பா. வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். சூழ்நிலை என்னென்பது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் சூழ்நிலையில் அறிந்திருக்கிற தேவன், அவர்களோடு தேவன் கூட இருந்து ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல அருமை பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா துதி உமக்கே, ஹல்லேலூயா துதி உமக்கே. கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை விட்டீர், பிள்ளையை மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். சாம்பலை போக்கி விட்டீர், தூசியை தட்டி விட்டீர், சிங்காரம் தந்தி விட்டீர் நிரந்தரமாய். கை நீட்டி தூக்கி விட்டீர், உயரத்தில் என்னை விட்டீர், பிள்ளையாய் மாற்றி விட்டீர் நிரந்தரமாய். சாம்பலை போக்கி விட்டீர், தூசியை தட்டி விட்டீர், சிங்காரம் தந்து விட்டு நிரந்தரமாய். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. பாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். பாலாக்காமல் என்னை தலையாக்கினீர், கீழாக்காமல் என்னை மேலாக்கினீர். அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே.
உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல, உந்தைய பெண்ணை கைவிடல. உம்மை நம்பி வந்தே நான் வெக்கப்படல, உந்தைய பெண்ணை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாற்றங்கள் எனக்கு தந்தே. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிமாற்றங்கள் எனக்கு தந்தே. ஹே எலோஹியே எலோஹியே எலோஹி உம்மை துதிப்பே. ஹே எலோஹியே எலோஹியே எலோஹி உம்மை துதிப்பே. அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே, அல்லேலூயா துதி உமக்கே. இப்போ ஒரு பாட்டு பாடினாங்க. என்ன பாடினாங்க? அதில் முக்கியமான ஒரே ஒரு லைன் திருப்பி திருப்பி வந்தது. என்ன லைன்? வாலாக்காமல் என்னை தலையாக்குவார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு சகோதரர் சந்தித்தேன். எப்படி இருக்கீங்க பிரதர்னு கேட்டேன். பிரதர் வாலில் ஒரு முடியாக இருக்கிறேன்னார். வால் கூட இல்லை, வாலில் ஒரு முடியாக இருக்கிறேன், அதுவும் போயிடும் போல இருக்கு அப்படின்னார். ஆனால் கர்த்தர் நம்மளை வாலாக்காமல் தலையாக்குகிற தேவன், கீழாக்காமல் மேலாக்குகிற தேவன். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த நாளில் ஒரு குழந்தை பிரதிஷ்டை இருக்கிறது. அருமையான பிரதர் மணி, அருமையான சிஸ்டர் கனி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த நாளில் கர்த்தருடைய கிருபையினால் முதல் முறையாக அந்த பிள்ளையை ஆலயத்திற்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அந்த பிள்ளையை ஆசீர்வதிப்பாராக. அவங்க குடும்பத்தார் வந்திருக்கிறாங்க. எல்லாரும் முன்னால் கூப்பிடலாமா? Praise the Lord. சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. சோத்திரம். Praise the Lord Jesus. Hallelujah. லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் பாருங்க, இயேசுவானவர் சிறு பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்ந்தார்? நம்முடைய பிள்ளைங்க எல்லாம் எப்படி வளரணும்? இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். நீங்க வசனத்தை கவனிச்சீங்களா தெரியல, 4 பகுதி இருக்கு. இயேசுவானவர் ஞானத்துல வளர்த்தினா சரீர பிரகாரமான வளர்த்தி. இயேசுவானவர் ஞானத்துல வளர்ந்தார், சரீர பிரகாரமான வளர்த்தி. அது இங்கிலீஷ் பைபிளில் ஸ்டேச்சர், விஸ்டம், ஸ்டேச்சர். 3வது இயேசுவானவர் ஞானத்தில் வளர்த்தியில, தேவ கிருபையில், அடுத்தது மனுஷர் தயவில். மனுஷர் தயவில் இந்த பிள்ளை வளரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளையை நடத்துவதற்கு ஆண்டவர் ஒரு வசனம் கொடுத்துருக்காரு. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 7வது வசனம். பிள்ளையானவனை அதுக்கு 6வது வசனமா? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. நடக்க வேண்டிய வழி எதுனா இதுதான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழி எது? சத்திய வேதம். ஆண்டவர் குழந்தைய அப்படியே இன்னசென்ட்டா, அப்படியே ஒரு ஏஞ்சல் மாதிரி கையில கொடுத்துட்டார். இந்த பிள்ளைய வளர்த்து எதன்படி வளர்க்கணும் தம்பி? இந்த வேதத்தின்படி நடக்கணும். பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே, இதுதான் வழி. இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற. வேற எந்த வழியிலும் வளர்த்துறாதீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி செய்ய, அப்படி செய்ய, அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு மாமா மச்சான் ஆலோசனை எல்லாம் இருக்கட்டும். இந்த வேதத்தின்படி ஒரு பிள்ளையை வளர்த்தால், பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அப்பொழுது முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். ஹல்லேலூயா. இந்த பிள்ளைக்கு நல்ல வசனம் சொல்லி கொடுங்க. டைமுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பிள்ளையும் டைமுக்கு வரும். சரியா? வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுங்க.
லேட்டாக இருந்தால் பஸ்ஸு போயிடும், ஃப்ளைட்டு போயிடும். ஏசப்பா தான் பொறுமையாக இருக்கார். இந்த நாளில் நேரத்துக்கு வாங்க. உங்கள் பிள்ளைக்கு கர்த்தருக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பானி. ஆமாம், மகள் பேரும் கனி தான். கனியை ஆண்டவர் கற்ப கனியை ஆசீர்வதிச்சு மணி, டேனியல் மணி, நல்ல பேர். கர்த்தர் மகன் 2 பேரையும் என்ன பேருமா? சரி, கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா? பாருங்க, நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கறது பிள்ளைகள் நல்ல ஞானம் வந்த பிறகுதான் 15, 16 வயதில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். இப்பொழுது குழந்தை பிரதிஷ்டை. பிரதிஷ்டை என்றால் வேறு பிரிப்பது. பிரதிஷ்டைனா என்னது? செட்டிங் அப்பார்ட், ஒரு காரியத்தை வேறு பிரித்து வைப்பது. நான் சொல்லியிருக்கேன், வீட்டில் நிறைய பாத்திரம் இருக்குது. அதில் ஒரு பாத்திரத்தை எதுக்கு வைப்போம்? பிரியாணி செய்கிறதுக்குன்னு வைப்போம். அந்த பாத்திரத்தை வேறு எதுக்கும் என்ன பண்ண மாட்டோம்? யூஸ் பண்ண மாட்டோம். அந்த பாத்திரத்தை வேறு பிரித்து வச்சிட்டோம், இது பிரியாணி பாத்திரம்னு சொல்லி. அது மாதிரி இந்த குழந்தை ஏசப்பாவுக்குன்னு நம்ம என்ன பண்ணிட்டோம்? நல்ல கவனிங்க, இந்த குழந்தையை நாம் பிரதிஷ்டை பண்ணுறோம்னா இது ஏசப்பாக்கான்னு பிரித்து வைத்து விட்டோம். இது உலகத்துக்கல்ல, இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல, இது ஆண்டவருக்கு சொந்தம். சொல்லுங்க, அருமையான குழந்தை. எல்லாம் சொல்லுங்க, அருமையான குழந்தை ஆண்டவருக்கு சொந்தம். இது ஆண்டவருக்குன்னு வேறு பிரித்து விட்டோம். இது ஒரு நாள் நிகழ்ச்சி அல்ல, வாழ்நாள் முழுசும் ஆண்டவருக்குன்னு வாழுவதற்கு பெற்றோர் நீங்கள் வழி நடத்தணும். ஏற்ற வேளையிலே பிள்ளை ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சியாக இருக்கும். This child is set apart for God. தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு குழந்தை, அதுதான் பிரதிஷ்டை. இந்த நாளில் கூட இந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் கரங்களை நீட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்புள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாயின் கருவிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று எரேமியா தீர்க்கதரிசியை தெரிந்து கொண்டு நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி தேசங்களுக்கும் ஜாதிகளுக்கும் தீர்க்கதரிசியாய் வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், இந்த நாளிலே அருமையான பிள்ளையை நாங்கள் வேறு பிரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் கொடுத்த குழந்தையப்பா ஆண்டவரே, இது எங்களுக்கு பிறந்த குழந்தையா இருந்தாலும் ஆண்டவரே, மணி கனிக்கு கர்த்தர் ஆண்டவரை கொடுத்த குழந்தையா இருந்தாலும் இது உம்முடைய பிள்ளை, நீர் கொடுத்த பரிசு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், இது நீர் கொடுத்த சுதந்திரத்துக்காக சோத்திரம், 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 சோத்திரம். இந்த பிள்ளையை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே. லயனல் டேனியல் என்று சொல்லி இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே லயனல் டேனியல் என்று நாங்கள் இந்த பிள்ளையை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம் அப்பா. இந்த பிள்ளை இயேசுவானவர் ஞானத்தில், வளர்த்தியில, தேவ கிருபையில, மனுஷர் தயவில் வளர்ந்தது போல இந்த பிள்ளை வளர்ந்து இந்த குடும்பத்துக்கு, சபைக்கு, சமுதாயத்துக்கு, தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பெற்றோருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, தாத்தா பாட்டிக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க. இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று வேறு பிடிக்கப்பட்டவன், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. உலகத்துக்கல்ல, உலகத்தின் அசுத்தத்துக்கல்ல, உலகத்தின் பாவத்துக்கல்ல, உலகத்தின் ஆசாபாசங்களுக்கல்ல, தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ இந்த சத்திய வேதத்தின்படி போதிக்கப்பட பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம், பாதுகாப்பின் ரத்தத்தை தெளிக்கிறோம், ஆசீர்வாதத்தின் ரத்தத்தை தெளிக்கிறோம், சுத்திகரிப்பின் ரத்தத்தை தெளிக்கிறோம். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டுவோம். ஆசீர்வதியோம் தேவா, உமக்கு நீக யாரும் இல்லை. ஆசீர்வதியோம் தேவா, உமக்கு நீக யாரும் இல்லை. இயேசுவே ஆசீர்வதியோம், இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ, இயேசுவே ஆசீர்வதியோ, ஆசீர்வதியோ தேவா, உமக்கு நிகர் யாரும் இல்லை.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த முதல் முறையா இந்த ஆலயத்துக்குள்ள வந்த பிள்ளைய நல்ல வாழ்த்தி கரங்களை தட்டுவோமா? நல்ல கரங்களை தட்டி லயனல் டேனியலை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பெற்றோரையும் உடன் பிறப்புகள் எல்லார் மேலும் கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டுடைய வார்த்தையை நாம் சுருக்கமாக வேகமாக நாம் வாசித்து கடந்து போகிறோம். இந்த நாளில் கூட நம்முடைய தலைப்பு என்னவென்றால் உயிர்த்தெழுதலின் வல்லமை. சொல்லுங்க, கொஞ்சம் உயிரோடு சொல்லுங்களேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை சொல்லுங்க. இது குட் ஃப்ரைடே இல்லை, இது என்னது? ஈஸ்டர். ஹல்லேலூயா. நமக்கு குட் ஃப்ரைடேல கூட ஒரு தெளிவு இருக்கு. ஆண்டவராக இயேசு அவர் அழுதுட்டு நம்ம கஞ்சி குடிக்கிற வேண்டியவங்க இல்லை, நம்ம என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியவங்க தான். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை. இந்த உலகத்திலே கடைசி சத்ருவாய் இருக்கிற மரணத்தை ஜெயித்த ஒரு வல்லமை தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. உலகத்தில் மனிதனுக்கு பல சத்ரு இருக்கு. நோய், பேய், இன்னுமாக பலவிதமான சத்ரு. ஆனால் எல்லா சத்ருவுக்கும் மேலான சத்ரு என்னன்னா மரணம் தான். பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த கடைசி சத்ருவை ஆண்டவராக இயேசு பாதாளத்தையும் எல்லாம் மேற்கொண்டு கர்த்தர் ஜெயம் எடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். சில வேர்ட்ஸ்லாம் கீ வேர்ட்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தைகள், விசுவாச அறிக்கை. அதில் ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை. சொல்லுங்க வாயை திறந்து, உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த ஆண்டவராக இயேசுடைய அந்த கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கப்பட்டு அடிக்கப்பட்டு அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நமக்குள்ள அவருடைய ஜீவன் வருகிறது. அந்த ஜீவன் தான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த ஜீவனை மரணம் தடுத்து வைக்க முடியவில்லை. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளும் உயிர்த்தெழுதலின் நாளிலே ஆண்டவராக இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல உயிர்த்தெழுவார்கள் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்கு இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் நமக்கு போதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளில் கூட ஆண்டவராக இயேசுவின் கல்லறை அது திறக்கப்பட்ட கல்லறை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, திறக்கப்பட்ட கல்லறை. உயிர்த்தெழுதலின் வல்லமை அந்த கல்லையெல்லாம் புரட்டி போட்டு ஆண்டவராக இயேசு உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. பேதுரு பிரசங்கம் பண்றாரு, வல்லமையா பிரசங்கம் பண்றாரு. ஒரு ஆண்டவராக இயேசுவை மறுதலித்த பேதுரு, 3 முறை காட்டி கொடுத்த மறுதலித்த பேதுரு பரிசுத்த ஆவியினாலே அவர் பெந்தேகோஸ்தே நாளிலே நிரப்பப்பட்ட பின்பு நீங்கள் குத்தின இயேசுவை குறித்து நான் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்லி அந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்து முடிக்கிற நேரத்தில் அவர் சொல்லுகிறார். வாசிங்க. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி. அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகி இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது 3.5 வருடம் ஊழியம் செய்யும் போது நீங்கள் அவளை நிராகரித்து புறக்கணித்து அவரை சிலுவையில் அறைந்து விட்டீர்கள். ஆனால் மீண்டுமாக அவர் எழும்பினார். எதற்காக எழும்பினார்? உங்கள் பொல்லாத வழிகளிலிருந்து நீங்கள் மனம் திரும்பி அந்த பொல்லாத வழிகளிலிருந்து விலகி நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு ஏன் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? நம்முடைய பாவத்திலிருந்து, நம்முடைய சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, பேயிலிருந்து, பாதாளத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. ஏசப்பா ஏன் உலக கல்வாரி சிலுவையில் மரித்து அவர் உயிர்த்தெழுந்தார் தெரியுமா? நம்முடைய பொல்லாங்குகளிலிருந்து, எல்லா தீமைகளிலிருந்து, எல்லா விதமான காரியங்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக.
இந்த உலகத்துல நம்ம என்ன நிறைய பேருக்கு என்னன்னா இந்த காரியங்களும் வேணும், உலகத்தின் காரியங்களும் வேணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் வேணும். இல்லை, ஆண்டவர் சொல்றார், இந்த உலகத்தின் அசுத்தங்கள், பாவங்கள், பொல்லாத வழிகளிலிருந்து உங்களை நான் விடுதலையாக்கி நான் என்ன பண்ணுவேன், உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக. ஏசப்பா எதற்கு உயிர்த்தெழுந்தாரு? பொல்லாங்கிலிருந்து நம்மை விலக்கி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் எழுப்பினார் என்று சொல்லி பிரசங்கம் பண்றார். ரெண்டாவது முறை உங்களுக்கு ஒரு செகண்ட் சான்ஸ். ஃபர்ஸ்ட் சான்ஸ் நீங்க அவரை சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க. ஆனா மீண்டுமாக ஆண்டவர் அப்படியே அவர் போகல, செத்தவராக போகல. அவர் மீண்டுமா உயிரோடு எழுந்தது எதற்காக? இன்னொரு முறை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன், நீங்க பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாரு? உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 85 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்கள். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. திரும்ப எங்களை என்ன பண்ண மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ. நாங்க செத்து போன நிலைமையில இருக்கிறோம். எங்க வாழ்க்கையில பலவிதமான போராட்டத்தினாலே, சோதனையினாலே, பாடுகள், உபத்திரவத்தினாலே எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் மரணத்தை சந்தித்தவர்களை போல காணப்படுகிறோம். எங்களை திரும்ப என்ன பண்ண மாட்டீரோ? உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எங்கெல்லாம் உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குதோ அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் நம்மை மீண்டுமாக உயிர்ப்பிப்பார். உயிர்ப்பிக்கப்படுகிறது என்றால் என்ன? மரணத்தின் சூழ்நிலை எல்லாம் முடிந்து போன சூழ்நிலை என்று நினைக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து இங்கே நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு அவருடைய வரலாறை குறித்து கேட்கிறதற்காக வரல. அவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரு, எப்படி உயிர்த்தெழுந்தாரு, உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செய்தாருன்னு ஒரு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி படிச்சுட்டு போக வரல. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை உங்க லைஃப்ல, என் லைஃப்ல நான் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முடிந்து போனது என்ற காரியங்களை கர்த்தர் மீண்டும் உயிரடைய செய்வாராக. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் மீண்டும் உயிரடைவேன், நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், என் குடும்பம் உயிர்ப்பிக்கப்படும், என் பிள்ளைகள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பிஸ்னஸ் உயிர்ப்பிக்கப்படும், என்னுடைய படிப்பு நின்று போன படிப்பை கர்த்தர் உயிர்ப்பிப்பார், முடிந்து போன குடும்பத்தை கர்த்தர் மீண்டும் கட்டி எழுப்புவார். அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. நாட் நோயிங் த ஹிஸ்டரி ஜியோகிராஃபிலாம் தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, வேதத்திலிருந்து 3 சம்பவங்களை வேகமாக சொல்ல போகிறேன். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து 3 சம்பவங்கள் நான் வேகமாக சொல்லி நான் கடந்து போகிறேன். ஒன்று, லாசரு உயிரோடு எழும்பின சம்பவம். சொல்லுங்க, ஒன்று என்னது? லாசரு உயிரோடு எழும்பின சம்பவம். ரெண்டாவது, ஈசாக்கை பலி செலுத்த போகும்போது ஆபிரகாம் சொல்றாரு, இவன் மரித்தாலும் மீண்டும் உயிரோடு எழுப்புவீர் என்கிற விசுவாசம் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மூன்றாவதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகி பின்மாற்றத்தில் போய் அவங்க அப்படியே சிறைப்பட்டு பிடிக்கப்பட்ட போன போது எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் 37ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார், இந்த உலர்ந்த எலும்புகளை நான் உயிரடைய செய்ய வல்லவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள், நாட் ஓன்லி டெட் பட் டோட்டலி, அது முடிந்து போன ஸ்டேஜ், எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனி ஹோப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நான் உயிரடைய செய்ய போதுமானவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நம்பினதெல்லாம் போச்சு, என் வாழ்க்கையில் நான் நம்பி வந்ததெல்லாம் ஏமாந்துட்டேன், இனி எனக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை, இனி எனக்கு என்ன ஒரு ஃபியூச்சர், வாட் இஸ் மை ஃபியூச்சர்? எல்லாருக்கும் ஒரு கேள்வி, என் எதிர்காலம் என்ன? ஆண்டவர் சொல்றார், நான் உயிரடைய செய்கிற தேவனாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த நாளில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் வேகமாக பாருங்க, இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஏசப்பா கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் எனக்கு விசுவாசத்தை தாங்க, சந்தேகத்தை எடுத்து போடுங்க, எனக்குள்ள இருக்கிற சந்தேகம் வேண்டான்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரே ஜெபம் என்ன தெரியுமா? என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தை எடுத்து போடுங்கப்பா. வாசிக்கலாம், யோவான் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். இயேசு வந்தபோது அவன்
அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். 4 நாளாயிற்று என்று கண்டான். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமைக்கு டைமு டேட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. நமக்கு தான் டைமு டேட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே இனி there is no hope அப்படின்னு சொல்லுவாங்க. டெட்லைன் முடிஞ்சு போச்சு. இந்த டெட்லைனுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய முடியும், எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு அந்த கல்லறைக்குள் வைக்கப்பட்டு எத்தனை நாளாச்சு? சத்தமாக சொல்லுங்க, 4 நாளாச்சு. என் ஃபேமிலியில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இத்தனை மாதமாய் போச்சு, இத்தனை வருஷமாய் போச்சு. இனி எனக்கு திருப்பியும் மீண்டுமாக நான் எழும்புவேனா, நான் உயிர்ப்பிக்கப்படுவேனா? உயிர்த்தெழுதலின் வல்லமை இருந்தால் உயிர்ப்பிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. I believe in the resurrection power. நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லி இருக்கிறார். பாருங்க, 4 நாள் ஆயிற்று. வாசிப்போம். யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவர்களின் சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவரிடத்தில் வந்தார்கள். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை, ஜனங்கள்லாம் ஆறுதல் சொல்ல வந்தாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலின் வல்லமை வைத்திருக்கிற இயேசு விடுதலை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் மனுஷங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? ஆறுதல் தான் சொல்ல முடியும். ஐயோ போயிட்டாங்களே, ஐயோ இப்படி ஆயிப்போச்சே, உன் குடும்பம் இப்படி ஆகும் நினைக்கவே இல்லையே, நீ ஏன் உனக்கு இப்படி நடந்துச்சு, இப்படி ஆறுதல் சொல்லலாம். இன்னும் இருக்கிற வேதனையில் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி விடலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு அந்த கிராமத்துக்கு வந்தது ஏன் தெரியுமா? ஆறுதல் சொல்ல வரல, விடுதலை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றால் விடுதலை கொடுக்கிற வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு 23வது வசனத்துக்கு போயிடலாம். வாசிங்க. இயேசு அவளை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவராய் இயேசு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை அவருக்குள் இருந்ததுனால தான் அவர் சொன்னாரு, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். உண்மையா யாரா இருந்தாலும் சரி, நமக்கும் என்னது ஒரு சந்தேகம் வரதா செய்யும். உங்க லைஃப்ல ஒரு சில ஆண்டுகள் ஒரு மாதிரி போயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் என் லைஃப் இப்படியே தான் ஓடிரும் போல, என் வாழ்க்கை இப்படியே தான் முடிஞ்சிரும் போலன்றது நம்ம சிந்தையிலேயே பிசாசு போட்டுருவோம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் சொன்ன உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். பாருங்க, இந்த அம்மா எல்லாரும் சொல்றாங்க 4 நாள் ஆகி போச்சுன்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 24வது வசனத்தை வாசிங்க. அதற்கு மார்த்தாள் உயிர்த்தெழுதலின் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். ஹல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறேன்னு சொல்லல. மார்த்தாள் ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? எனக்கு கூட நம்பிக்கை இருக்கு, அந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நம்பிக்கை இருக்கு. மரித்தவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு நாள் எழுந்திருப்பாங்க, நம்பிக்கை இருக்கு. ஆனா இப்போ அது நடக்கும்னு நான் என்ன பண்ணல, நம்பல. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. என் வாழ்க்கையில மாற்றம் வருமா? நல்ல ஜெபம், வல்லமையான ஜெபம், அதிகால ஜெபம், உபவாச ஜெபம், எல்லா ஜெபம். ஆனா வெளியே போயிட்டு பேச்சு அதே மாதிரி தான் இருக்கு. மார்த்தாள் சொல்றாங்க, உயிர்த்தெழுதல் நாளில் நடக்கும், கடைசி நாளில் நடக்கும்ன்றத நானும் நம்புறேன். ஆனா இப்போ நடக்கும்ன்றது நான் என்ன பண்ணல, எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. பாருங்க, வாசிப்போம். 25வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில மரித்து போன சூழ்நிலையில டெட், டோட்டலி டெட், இது அப்படியே முடிஞ்சு போச்சு, இனி வாய்ப்பே இல்லை, மரணம் என்றால் இதற்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நம்பிக்கை இழந்து போன ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
பாருங்க, நம்ம இதை ஆவிக்குரிய அர்த்தத்தில் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் whatever seems to be impossible, whatever seems to be finished, whatever seems to be totally done, அப்படிப்பட்ட முடிந்து போன எல்லாமே முடிந்து போனது என்கிற நிலைமையில் இருக்கிறதை கர்த்தர் மீண்டும் உயிரடைய செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது என்ன தெரியுமா? தேவன் முடிந்து போனவைகளை மீண்டுமாக துளிர்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சந்தேகத்தில் தான் சொல்றீங்க மாட்டாள மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க விசுவாசித்தீங்கன்னா தேவ மகிமையை காண்பீர்கள். பாருங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. சொல்லுங்க, ஏசப்பா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. பாருங்க, வாசிங்க 26வது வசனத்தை வாசிங்க. உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றால். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிக்கிறீங்களா? உயிர்த்தெழுதின் வல்லமையை நம்புறீங்களா? உயிர்த்தெழுதின் வல்லமையை விசுவாசிக்கிறீங்களா? அது மனிதர் ஒரு திங்கிங் படி என்னது? மரணம் தான் கடைசி, மரணம் தான் கடைசி, இதற்கப்புறம் எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம நினைக்கிறோம். ஆனால் இதற்கு பின்பும் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து உயிரடைய செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் கடினமாக தான் இருக்குல்ல, நம்முடைய மாம்சத்தின்படி யோசிக்கும் போது அது எப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றது எப்படி மீண்டும் ஆரம்பிக்கும்? ஃபைலே க்ளோஸ் பண்ணியாச்சு, ஃபைலை க்ளோஸ் பண்ணி அதை தூக்கி வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஆண்டவர் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுவாரா? நிச்சயமா பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்மளால முடியாது தான், நம்மளால முடியாது. ஏன்னா உயிர்த்தெழுதலின் வல்லமை நம்முடைய மாம்சத்தில் இல்லை, அது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற அந்த உன்னத அனுபவம் என்பதை நாம் அறிய வேண்டும். இதற்கு பாருங்க 27வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால். பாருங்க, நல்ல கவனிங்க. கேட்ட கேள்வி என்ன? இவன் மரித்தவன் உயிரோடு எழுந்திருப்பான், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டார். இப்போ உயிர்த்தெழுவானான்னு கேட்டார். இந்த அம்மா என்ன பதில் சொல்றாங்க? சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாங்க. நீர் உலகத்தில் வருகிற தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். அது நல்ல விசுவாசம்தான். எங்க ஏசப்பா எனக்கு இருக்காரு, ஏசப்பா எனக்கு இருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா அவரிடத்துல உயிர்த்தெழுதலின் வல்லமை இருக்குது, நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம், ஏசப்பா எனக்காக எல்லாம் செய்வாருன்னு சொல்றமே, அதுல ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, முடிந்து போனவைகளை மீண்டுமாய் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் என்பதை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் மார்த்தாள் பார்த்தார், இந்த அம்மா இப்படியே பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டார். இப்போ ஆண்டவர் மரியாள் கிட்ட போறார். அல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள் மாதிரி இருந்தீங்கன்னா அந்த அற்புதத்தை பெற முடியாது. மரியாள் ஓடி வந்து ஆண்டவராக இயேசுவின் பாதத்தில் விழுந்துட்டு, ஆண்டவரே நீங்க இங்க இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே பாருங்க, ஆண்டவராக இயேசு அப்படியே 38வது வசனத்துக்குள்ள வாங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி வந்தார். அது ஒரு குகையா இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. டோட்டலா மூடிட்டாங்க. சாப்டர் க்ளோஸ்டு. சொல்லுங்க, சாப்டர், சத்தமா சொல்லுங்க, சாப்டர் க்ளோஸ்ட். ஆனா ஆண்டவர் சாப்டரை திருப்பி ஓபன் பண்ணுவார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா மூடின கல்லை திறக்கிறவர், அதுதான் உயிர்த்தெழுந்த வல்லமை. ஹல்லேலூயா. கல் வச்சு எல்லாம் மூடிட்டாங்க, இதுக்கு மேலே சமாதி கட்டியாச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இந்த சிச்சுவேஷன், இதுக்கப்புறம் என்ன இருக்கு, எனக்கு வாழ்க்கையில் என்ன இருக்கு, இப்படியே போயிடலாம் இல்லை. கர்த்தர் ஒரு புது வாழ்வை கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. உயிர்த்தெழுதலின் வல்லமை என்றால் அதை நாம் திருப்பி பெற்றுக்கொள்ளுவோம், நாம் மீண்டுமாக உயிர்ப்பிக்கப்படுவோம் என்கிற விசுவாசம். பாருங்க 39வது வசனத்தை வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனாகிய சகோதரியாகிய பாருங்க, இங்க மார்த்தாள் தான் முன்னால வராங்க. அவ்விசுவாசம் தான் முன்னால வருது, விசுவாசம் வர மாட்டேங்குது. அவ்விசுவாசம் தான் முன்னால வந்து என்ன சொல்லுது, வாசிங்க. ஆண்டவரே
இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்றே என்றார். 4 நாள் ஆயிற்றே என்றாள். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பழைய கதையெல்லாம் திறந்தா என்ன ஆகும்? நாத்தம் அடிக்கும். அதெல்லாம் திருப்பி ஆரம்பிச்சா நாரும் தாங்க முடியாது. ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நாத்தம் அடிக்கன்னு தெரியாதா? கர்த்தர் பாருங்க, நாற்றத்தையும் அவர் துர்நாற்றத்தையும் அவர் நல்ல ஒரு வாசனையாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தண்ணீரை திராட்சரசமாய் மாற்ற முடியும். நிறமில்லாததை நிறத்தை கொடுக்க முடியும். சுவை இல்லாததற்கு சுவையை கொடுக்க முடியும். நம்முடைய ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்க விசுவாசிக்கும் போது தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. உங்க குடும்பத்தில் இப்படி நடக்குமா? நீங்க சொல்லணும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை விசுவாசிக்கிற கிறிஸ்தவன். ஹல்லேலூயா. I don't believe in a dead God. I believe in a resurrected Jesus. ஹல்லேலூயா. நான் மரித்து போன இயேசுவை ஆராதிக்கவில்லை, உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறதுனாலே என் வாழ்க்கையில உங்க குடும்பத்தில் என்ன இப்படியே நடந்துட்டு இருக்கு இல்லைங்க. உயிர்த்தெழுந்த இயேசு சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுங்க எல்லாரும், உயிர்த்தெழுந்த இயேசு என் சூழ்நிலையை மாற்றுவார். உயிர்த்தெழுந்த இயேசு மூடி போட்ட கல்லை கர்த்தர் புரட்டி போடுவார். ஹல்லேலூயா. பாருங்க, மார்த்தாள் என்ன அழகா அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்க ஆண்டவருக்கு. ஆண்டவர் பெரிய திட்டத்தோடு வராரு. இந்த அம்மா சொல்றாங்க, கல்லை புரட்டி போட்டா 4 நாள் ஆயிப்போச்சு, நாருமே. இது மாம்சத்தின் சிந்தை தான். இது மாம்சத்தின் சிந்தை. ஆனால் பாருங்க, வாசிங்க 40வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால். திருப்பியும் அதான் சொல்றாரு. முதல்ல நீ விசுவாசிக்கிறியாயான்னு கேட்டார். இப்ப பார்த்து கேட்கிறார். இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஒன்னே ஒண்ணுதான். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவையும் அந்த கல்வாரி சிலுவையில மரித்து உயிர்த்தெழுந்த அந்த வல்லமையை நீங்களும் நானும் விசுவாசிக்க. இயேசு அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு முன்னால் தான் உன்கிட்ட சொன்னேன். 10 நிமிஷத்துக்கு முன்னால கல்லறைக்கு வர்றதுக்கு முன்னால் தான் சொன்னேன், நீ விசுவாசிக்கிறான்னு கேட்டேன். இப்போ திருப்பியும் நாத்த அடிக்குமேன்னு சொல்றியம்மா. என்னம்மா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, நீ விசுவாசித்தால். வயசுல பெரியவங்களா இருந்தா நீங்கன்னு சொல்லுங்க. நீன்னு சொன்னா கோவப்படுவாங்க. நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க பிரதர். நீங்க விசுவாசித்தா தேவ மகிமையை காண்பீங்க சிஸ்டர். ஏன்னா இது இந்த பாஸ்டருடைய ஆலோசனை இல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய ஆலோசனை. ஹல்லேலூயா. நான் சொன்னதை நீ மறந்துட்டியம்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சொன்னேன், நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். நீ சொன்ன நீங்க தேவனுடைய குமாரன், நீங்க பிதாவாகிய தேவன்லாம் விசுவாசிக்கிறேன்னு. ஆனா உயிர்த்தெழுதல்ல நீ நம்புறியா? நீ நம்பலையம்மா. இப்போ நீ விசுவாசி. ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? நீ மாம்சத்தின்படி பார்க்காத, ஆவிக்குரிய கண்களை திறப்பாராக. தேவனுடைய வல்லமையை நீ உணர கர்த்தர் உனக்கு கிருபை தருவாராக. வாசிங்க 41வது வசனத்தை. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. என் ஜெபத்துக்கு நீர் பதில் கொடுத்ததனால், என் விண்ணப்பத்துக்கு நீர் பதில் அவர் ஆண்டவர் அங்கேயே ஜெபம் பண்ணிட்டே வராரு. ஆண்டவரே, இந்த மனிதனை உயிரோடு எழுப்புங்கப்பா. இந்த குடும்பத்தின் கண்ணீரை மாற்றுங்க. இந்த மாத்தாள் மரியாளுடைய கண்ணீரையும் துக்கத்தையும் மாற்றுங்க சொல்லி அவங்க ஆண்டவராகிய இயேசு அவருடைய ஜெபத்திற்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார். வாசிங்க 42வது வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் ஏசப்பா பதில் கொடுப்பார்னு நம்ம அறிந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏசப்பா நம்முடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் கொடுப்பார். ஏன் ஜெபத்தை கேட்பாரா? நிச்சயமா கேட்பார். ஹல்லேலூயா. நம்ம தேசத்துக்காக ஜெபித்தா கர்த்தர் நிச்சயமா நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். வாசிங்க. ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை
இதை சொன்னேன் என்றார். ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் அற்புதம் செய்வார்னு அவருக்கு நல்ல நம்பிக்கை உண்டு, விசுவாசம் உண்டு. ஆனாலும் ஜனங்கள் எல்லாம் அறியும்படியாக ஆண்டவர் வெளிப்படையாக அந்த வார்த்தைகளை சொன்னார். வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. லாசருவே வெளியே வா. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி அவர் உரத்த சத்தமா கூப்பிட்டார். பாருங்க, வாசிங்க 44வது வசனம். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். வாசிங்க. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது ஈசாக்கு பலி செலுத்தும்படியாக ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தான் விசுவாசத்தினாலே. வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். பாருங்க, இதுதான் முக்கியமான வார்த்தை. வாசிங்க. மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி. பாருங்க, ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெறணும்னா, ஆபிரகாமின் சந்ததியா வாழணும்னா, உங்களுக்கும் எனக்கும் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்த ஒரு வெளிப்பாடும் ஒரு விசுவாசமும் இருக்கதான் வேண்டும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில எல்லாமே அப்படியே பஞ்சு மெத்தையில போகல. பல விதமான சூழ்நிலை, எல்லாம் முடிந்து போனது என்ற சூழ்நிலை வந்தது. ஆனால் அவன் விசுவாசித்தான், இந்த சூழ்நிலையிலிருந்து தேவன் என்னை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா? கவனிக்கிறீங்களா? புரியுதா? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லிலாம் நம்ம பாட்டு பாடுறோம், ஜெபிக்கிறோம். ஆனால் ஆபிரகாமுக்குள்ள என்ன ஒரு விசுவாசம் இருந்தது தெரியுமா? உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து அவனுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க அந்த வசனத்தை, 18வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததே. பாருங்க, பெரிய வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஈசாக்கு பிறக்கிறதுக்கே படாத பாடுபட்டு 100 வயசுல பிள்ளைய பத்து இப்போ ஒரு 17-20 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் இப்போ சோதிக்கிறாரு. உன் மகனையே எனக்கு பலி கொடுன்றாரு. அவ்வளோ ஈஸியாக யாரும் செய்ய முடியாது. ஆனாலும் அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த ஈசாக்கை நான் பலி கொடுத்து இவனை 2ஆ வெட்டி போட்டாலும் கர்த்தர் இவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்புவார் என்கிற ஒரு விசுவாசம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு உலகமே சொன்னாலும் கர்த்தர் மீண்டும் என்னை உயிர்ப்பிப்பார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளில் நான் நேற்றுக்கு இரவில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இந்த இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை ஆண்டவரே எனக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ள கிருபை தாங்கப்பான்னு. அப்போதான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு உணர்த்தினார். ஹல்லேலூயா. உனக்குள்ள ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம், அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்த விசுவாசம் உனக்குள்ள இருந்தாதான் நீ ஆபிரகாமை போல நீ ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஹல்லேலூயா. வாசிங்க 19வது வசனம். தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஆனா அது பலியாக அது ஒப்பு கொடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாலேயே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டார். வாசிங்க. மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆல்மோஸ்ட் டெட். கத்திய ஓங்கியாச்சு. அவனுக்கு நல்லா தெரியும் அவனை 2ஆ வெட்ட போறோன்னு சொல்லி.
ஆனா கர்த்தர் அவனுடைய விசுவாசத்தை கனம் பண்ணி, என்ன விசுவாசம்னா இவனை ரெண்டா வெட்டினா கூட கர்த்தர் இவனை மீண்டுமாக உயிரோடு எழுப்புவார் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததில்ல. அதை தான் ஆண்டவர் செக் பண்ணி பார்த்தார். ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீ விசுவாசிக்கிறாயான்னு தான் ஆண்டவர் அவனை சோதித்து பார்த்தார். அவன் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்பில் கூட ஆல்மோஸ்ட் டெட் எண்டில் போயிட்டேன், இதுக்கப்புறம் லெஃப்டில் திரும்ப முடியாது, ரைட்லேயும் திரும்ப முடியாது, ஆல்மோஸ்ட் டெட் எண்டு இப்படின்னு நினைக்கிற ஒரு சூழ்நிலையில் இருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. The Lord will revive your life. The Lord will build your life. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியே. ஹல்லேலூயா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த ஏசப்பா நம்மோடு கூட இருக்கிறார் என்பதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்து ஒவ்வொரு நாளும் கிரியை செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் ஈஸ்டரை அனுபவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நாம் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. முதலாவது பார்த்தோம், யாரு? லாசரு. 4 நாள் ஆகி போச்சு, எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி எல்லாமே அழுதுட்டு இருக்கிறாங்க, எல்லாம் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் வந்து அவனை மீண்டுமாக உயிர்த்தெழ செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்தினார் பெத்தானியா கிராமத்திலே. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை சோதித்து அந்த வசனம் 18வது வசனத்தை ஒரே ஒரு முறை வாசித்தரலாமா? வாசிங்க. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன். பாருங்க, வாக்குத்தத்தம் பெருசா இருக்கு, ஆனா டெட் எண்ட்ல நிக்கிறோம். வாக்குத்தத்தம் பெருசான வாக்குத்தத்தம், உன் கடற்கரை மணலை போலும் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னை பெருக பண்ணுவேன். ஆனா பாருங்க, இப்போ அவன் மரிக்க போறான், வெட்ட போறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வாசிங்க, மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. I believe in the resurrection power. சொல்லுங்க, நான் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். என் லைஃப்ல, என் ஃபேமிலியில, என் ஜாப்ல, என் பிஸ்னஸ்ல, என்னுடைய வீட்டில், என்னுடைய இந்த பம்மல் பகுதியில், எங்கள் இந்திய தேசத்தில் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற வேளையில் கர்த்தர் சூழ்நிலைகளை அப்படியே தலைகீழாய் மாற்றி கர்த்தர் உயிரடைய செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. இந்த வசனத்தை போய் யாரெல்லாம் தியானிக்கிறாங்களோ இந்த வாரத்தில் இந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை வீட்டில் போய் நீங்கள் மெடிடேட் பண்ணுங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து இந்த 3 பகுதிகளையும் வாசிங்க. ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசம் மார்த்தாளுக்குள்ள இல்லையேப்பா, அந்த விசுவாசம் இல்லாத. ஆனாலும் ஆண்டவர் பாருங்க, மனம் இறங்கி கர்த்தர் அற்புதத்தை செய்தாரு. இந்த நாளில் நமக்கும் செய்வாராக. 3வதாக பாருங்க, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய். எல்லாம் சொல்லுங்க, ஆவிக்குள்ளாக்கி. சத்தமா சொல்லுங்க. மாம்சத்துல இதெல்லாம் புரியாது. சொல்லுங்க. இது நம்முடைய சொந்த யோசனையில், உலக பிரகாரமான ஞானத்தில், நம்முடைய பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஹெச்டியை வச்சுலாம் இதெல்லாம் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆவிக்குள்ளாக்கி உள்ளான மனிதனுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு, ஆண்டவரே என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறப்பீராக. பாருங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து, எசேக்கியேல் தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். பாருங்க, ஒரு பெரிய ஒரு மலைப்பகுதியில் ஒரு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் பள்ளத்தாக்கு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லா எலும்பு கூடு தான். என்னது?
எலும்புக்கூடு. எலும்புக்கூடுனாலும் சாதாரண எலும்புக்கூடு இல்லை, அந்த எலும்புக்கூடெல்லாம் உலர்ந்து போன எலும்புக்கூடு. தலை ஒரு பக்கம், கை ஒரு பக்கம், கால் ஒரு பக்கம், மண்டை ஓடு ஒரு பக்கம், எல்லாம் பீஸாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை இருக்கிறது என்று ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். இவங்க சிறைப்பட்டு போயிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஜெபம் பண்ணுறாங்க, ஆண்டவரே எங்களை மீண்டும் மீண்டும் திருப்பி எங்கள் ஊருக்கு கொண்டு வாங்க, எருசலேமுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஆனால் ஒரு பக்கம் சூழ்நிலை பார்த்தா எப்படி இருக்குது? எல்லாம் உலர்ந்து போய் பல வருஷமாய் போச்சு. இவங்க சிறைப்பட்டு பிடிக்கப்பட்டு பாபிலோனிலும் பல விதமான சூழ்நிலையிலே இவர்கள் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார். விசுவாசத்துமான வார்த்தைகள் வாசிங்க. இதோ பள்ளத்தாக்கின் எத்தனாவது படிக்கிறீங்க? செகண்ட் ஸ்டார்டிங்ல இருந்து படிங்க. என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். ஹல்லேலூயா. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார். ஹல்லேலூயா. நிலைமையை புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். உங்க நிலைமை கூட இப்படி இருக்கலாம். உலர்ந்து போன நிலைமை, எலும்பு கூடு மாதிரி எல்லாமே முடிஞ்சு போச்சு. தலை, காலு, வால் எல்லாம் போய் உலர்ந்து போயிருக்கு. போன்ஸ் கூட வந்து ஸ்டிஃபா இல்லை, எல்லாம் உலர்ந்து போன ஒரு சூழ்நிலை. வாசிங்க. இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவை மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, முதல்ல பார்த்ததாவது 4 நாள் ஆச்சு. இது வந்து பல வருஷ கணக்காய் போச்சு. என் வாழ்க்கையில் வந்த சம்பவங்களெல்லாம் பிரதர் சொன்னா ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு பிரதர், அதை பற்றிலாம் நம்ம பேச வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். மிகவும் உலர்ந்து போயிடுச்சு. இனி இதெல்லாம் பற்றி நம்ம பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, 3வது வசனத்தை வாசிங்க. அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். ஹல்லேலூயா. இந்த எலும்புகள் மீண்டுமாக உயிர் வருமா, இது உயிர் தெழுமா என்று என்னை பார்த்து கேட்டார். அப்போ இந்த மனுஷன் பாருங்க என்ன சொல்ல முடியும்? நானா இருந்தா, நீங்களா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? சான்ஸே இல்லை. ஆண்டவரே, இதெல்லாம் நடக்கிற விஷயமா? நீங்க ஏன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறீங்க? பாருங்க, இவரும் அதை தான் சொல்றார். வாசிங்க. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர். எனக்கு தெரியாதுப்பா. ஏன் எனக்கு இதெல்லாம் இந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வருவோமான்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆனால் மீண்டுமாக உயிரடையுமான்றதுல எனக்கு ஒன்றுமே சொல்ல தெரியல. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில, என் சிச்சுவேஷனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நற்செய்தி. இந்த உயிர்த்தெழுதலின் நாளிலே கர்த்தர் நமக்கென்று ஒரு நல்ல ஒரு செய்தியை வைத்திருக்கிறார். என்ன வசனம் பாருங்க, 4வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை தான் தீர்க்க தரிசனம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை வைத்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. வசனத்தின் அடிப்படையிலே கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை கொடுப்பது தான் தீர்க்க தரிசனம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் சில சமயத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுப்பார் நல்ல வார்த்தைகளை. ஆனால் தேவன் கொடுக்கிற வார்த்தை தான் என்னது? தீர்க்க தரிசனம். பாருங்க, இந்த இடத்துல வாசிங்க. அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது எலும்புகள் என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். உலர்ந்த எலும்புகளேன்ற இடத்துல உங்க சூழ்நிலையை போட்டுருங்க. உங்க சூழ்நிலையை போட்டுட்டு, ஏன்பா நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு, கர்த்தருடைய வார்த்தையை நீ கேளு. உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இது ஆண்டவர் சொல்றார். நீ உலர்ந்த எலும்பை பார்த்து பேசுப்பா. உலர்ந்த எலும்பு கிட்ட சொல்லு. வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன்,
அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல அருமையான வார்த்தைகளை இழந்து போயிடாதீங்க. தயவு செய்து அருமையான வார்த்தைகளை இழந்து போயிடாதீங்க. டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். பிசாசு உங்களை இந்த வார்த்தைகளை எடுக்க விட மாட்டான். இந்த நாளில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அக்குள் ஆவியை பிரவேசிப்பேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. இந்த நாளில் பாருங்க, கர்த்தருடைய பந்தியில் கூட நம்ம பார்த்தோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 53 வசனத்தில், என்னுடைய சரீரத்தை பானம் பண்ணுகிறவன், என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்குள்ள என்ன இருக்கு? என்னுடைய ஜீவன். ஹல்லேலூயா. அந்த ஜீவன் என்ன ஜீவன்? உயிர்த்தெழுதலின் ஜீவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பினார்னா, தம்முடைய வல்லமையை அனுப்பினார்னா, எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றி போடுவார். ஹல்லேலூயா. உங்க ஆவியை அனுப்புங்க. எல்லாரும் சொல்லுங்கப்பா, உங்களுடைய ஆவியை அனுப்புங்க, உங்களுடைய வல்லமையை அனுப்புங்கப்பா, உங்களுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை அனுப்புங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். Lord, I believe. Lord, I believe. Lord, I believe your word. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம் அப்பா. உயிரடைவதாக, உயிரடைவதாகப்பா. எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு நீங்கள் நினைக்காதீங்க. கர்த்தர் உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. உயிரடைய செய்வார். என் பையன் என்ன இப்படியே இருக்கானே, என்ன ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் மறுமலர்ச்சி வரலையே, கர்த்தர் உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். ஆமென். இந்த நாளில் தொடர்ந்து நீங்கள் அந்த வீட்டில் போய் 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். ப்ளீஸ் கோ அண்ட் ரீட். தயவு செய்து வாசித்து பாருங்கள். அந்த எலும்புகளெல்லாம் நரம்பு வந்துச்சு, சதை வந்துச்சு, உயிர் வந்துச்சு, கடைசியாக மகா சேனையாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா சேனையாய் கர்த்தர் மாற்றினார். became a big army. மகா சேனையாய் திரளாய் நின்றதை கர்த்தர் வெளிப்படுத்தினார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை அந்த சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் திருப்பி மீண்டுமாக அவர்களுக்கு எருசலேமுக்கு கொண்டு வந்து தம்முடைய அலங்கங்களை கட்டுவதற்கும் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் மீண்டுமாய் கர்த்தர் உயிர்ப்பிக்க கர்த்தர் வல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் உயிர்த்தெழுந்தார்னு பாட்டு பாடிட்டு போகிறதுக்காக வரல. அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நீங்களும் நானும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், ஊழியத்தில், இந்த தேசத்தில் அனுபவிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. இந்த வேதாகமம் ஒரு ஹிஸ்ட்ரி புக்காக படிக்கிறதுக்கு இல்லை. இந்த 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 காரியங்களை பார்த்து கர்த்தர் என் வாழ்க்கையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தேவ மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இவ்வளவுதானா? இந்த உயிர்த்தெழுதின் வல்லமையை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இல்லைன்னா நாங்கள் பிரசங்கம் பண்ணுறதும் வேஸ்ட்டு, நீங்கள் கேட்குறதும் வேஸ்ட்டுன்னு பவுல் சொல்கிறார். அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். நான் பிரசங்கிக்கிறதும் விருதா, நீங்கள் விசுவாசிக்கிறதும் விருதா. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்னையா இருக்குது? செத்து போன எல்லாரும் பிறந்தாங்க, எல்லாரும் செத்து போனாங்க. வேற என்ன வித்தியாசம்? உலகத்தில் பெரிய மகான்கள் பிறந்தார்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பிறந்தார்கள், பெரிய பெரிய ஆட்கள் பிறந்தார்கள். அவருடைய கல்லறையிலே பிறப்பு இறப்புன்னு ஒரு டேட் இருக்கு. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவின் கல்லறை திறந்து வைக்கப்பட்டிருக்கிறதே, இதுதான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேன்மையாக இருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? நல்ல கரங்களை தட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரே ஒரு அடியை பாடி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். முடித்த உடனே எல்லாருக்கும் நல்ல ப்ரூ காஃபிலாம் இருக்குது. உயிர்த்தெழுதலின் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு நம்ம சந்தோஷமாக போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார். அந்த ஒரே ஒரு அடியை மாத்திரம் நம்ம பாடிட்டு நம்ம முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. போடுங்க தம்பி, போடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே.
யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே, யூத சிங்கம் கிறிஸ்து ராஜா வெற்றி பெற்றாரே. சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு, சோர்ந்து போன மகனே நீ துள்ளி பாடிடு. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். அதே உயிர்த்தெழுதலின் வல்லமை ஒவ்வொருடைய குடும்பத்திலும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ண ஆபிரகாமுக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசத்தை கர்த்தர் கொடுப்பாராக, கர்த்தர் வைப்பாராக. வாக்குத்தத்தம் பெரிதாய் இருக்கிறது, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கிறது என்றாலும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். முடிந்து போனது என்று நினைக்கிற காரியங்களை கர்த்தர் மீண்டும் உயிரடைய செய்ய என் கண்கள் காண வேண்டும் அப்பா. இந்த சபையிலே பின்மாற்றத்தில் போனவர்கள் மீண்டுமா இந்த இடத்துல வந்து ஆராதித்து திருவிருந்து எடுப்பதை எங்கள் ஆவிக்குரிய கண்களிலே நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே பின்மாற்றத்தில் போனவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மீண்டுமாக அவளை உயிர்ப்பிப்பீராக, மீண்டுமாக உயிர்ப்பிப்பீராகப்பா. இன்னும் சரீரத்தில் பலகீனமாய் இனி எனக்கு சுகம் கிடைக்குமா என்கிற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை தொடுவதாகப்பா. குடும்பங்களிலே எல்லாம் முடிந்து போய் விட்டது என்று நினைக்கிற காரியங்களிலே லார்ட் லெட் தி ரிசரக்ஷன் பவர் ஃப்ளோ, உயிர்த்தெழுதலின் வல்லமை பாய்வதாகப்பா. இந்த கரத்தில் எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமேன் 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 ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரே ஒரு அடியை பாடலாமா? ஹல்லேலூயா ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா ஜீவிக்கிறார், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜீவிக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென் ஆமென். 3 அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் ஆமென் ஆமென்.